Now speak by Children Ministry, Senior Boys and Girls. கண் திறக்கும் தெய்வம். ஒருவராய் சாவமை உள்ளவரும் ஒருவரும் கண்டிராதவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் பாவத்தில் வீழ்ந்த மனுகுலத்தை மீட்க மானிட ரூபமாய் வெளிப்பட்டார். நம்மை பாவ இருளிலிருந்து மீட்கும்படி உலகிற்கு ஒளியாய் வெளிப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே கண் திறக்கும் மெய்யான ஒரே தெய்வம். இயேசு அந்த ஊர் வழியாக வருகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ? இது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல. தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். இவைகளைச் சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ் நீரினால் சேறுண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு. சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வையடைந்தவனாய் திரும்பி வந்தான். அப்பொழுது அயலகத்தாரும் அவன் குருடனாய் இருக்கையில் அவனை கண்டிருந்தவர்களும் வந்து, இவன் பிச்சை கேட்டுக்கொண்டிருந்த மனுஷன் அல்லவா? ஆம், அவன்தான். இல்லை இல்லை, இவன் அவனுடைய சாயலாயிருக்கிறான். நான் தான் அவன். உன் கண்கள் எப்படி திறக்கப்பட்டது? இயேசு என்னப்பட்ட ஒருவர் சேறுண்டாக்கி என் கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். அப்படியே நான் போய் கழுவி பார்வையடைந்தேன். அவர் எங்கே? எனக்கு தெரியாது. அப்பொழுது அவர்கள் குருடனாயிருந்த அவனை பரிசேயரிடத்திற்கு கொண்டு போனார்கள். இயேசு சேறுண்டாக்கி அவன் கண்களை திறந்த நாள் ஓய்வு நாளாயிருந்தது. இவன் தேவாலயத்தில் பிச்சை கேட்டுக்கொண்டிருந்த பிறவி குருடன். இப்பொழுது இவன் கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷன் இவனை சுகமாக்கினதாக கூறுகிறான். நீ எப்படி பார்வை அடைந்தாய்? அவர் என் கண்களின் மேல் சேற்றை பூசினார். நான் கழுவினேன், காண்கிறேன். அந்த மனுஷன் ஓய்வு நாளை கை கொள்ளாததினால் அவன் தேவனிடத்திலிருந்து வந்தவன் அல்ல. பாவியாயிருக்கிற மனுஷன் இப்படிப்பட்ட அற்புதங்களை எப்படி செய்வான்? உன் கண்களை திறந்தானே, அவனை குறித்து நீ என்ன சொல்லுகிறாய்? அவர் ஒரு தீர்க்கதரிசி. இவன் சொல்வதை எல்லாம் ஏற்க முடியாது. இவனுடைய பெற்றோரை அழைத்து விசாரிக்கலாம். அவன் பெற்றோரை அழைத்து வாருங்கள். அப்படியே செய்கிறோம். அவன் குருடனாயிருந்து பார்வை அடைந்ததை யூதர்கள் நம்பாமல் பார்வை அடைந்தவனுடைய தாய் தகப்பன்மாரை அழைப்பித்து அவர்களை நோக்கி, உங்கள் குமாரன் இவன்தானா? ஆம், இவன்தான் எங்கள் குமாரன். இவன் பார்வையற்றவனாய்தான் பிறந்தானா? ஆம், இவன் பிறக்கும் போதே பார்வையற்றவனாய் இருந்தான். இப்பொழுது இவன் எப்படி பார்வையடைந்தான்? இவன் குருடனாய் பிறந்தான் என்று எங்களுக்கு தெரியும். இப்பொழுது இவன் பார்வையடைந்த வகை எங்களுக்கு தெரியாது. இவன் கண்களை திறந்தது இன்னான் என்று எங்களுக்கு தெரியாது. இவன் வயதுள்ளவனாயிருக்கிறான். இவனை கேளுங்கள், இவனே சொல்லுவான். அவனுடைய தாய் தகப்பன்மார் யூதர்களுக்கு பயந்ததினால் இப்படி சொன்னார்கள். ஏனெனில் இயேசுவை கிறிஸ்து என்று எவனாவது அறிக்கை பண்ணினால் அவனை ஜெப ஆலயத்திற்கு புறம்பாக்க வேண்டும் என்று யூதர்கள் அதற்கு முன்னே கட்டுப்பாடு செய்திருந்தார்கள். அதின் நிமித்தம் இவன் வயது உள்ளவனாயிருக்கிறான், இவனையே கேளுங்கள் என்று அவன் தாய் தகப்பன்மார் சொன்னார்கள். ஆதலால் அவர்கள் குருடனாயிருந்த மனுஷனை மீண்டும் அழைப்பித்து,
நீ தேவனை மகிமைப்படுத்து. அந்த மனுஷன் பாவி என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவர் பாவி என்று எனக்கு தெரியாது. நான் குருடனாயிருந்தேன், இப்பொழுது காண்கிறேன். இது ஒன்றுதான் எனக்கு தெரியும். உனக்கு என்ன செய்தான்? உன் கண்களை எப்படி திறந்தான்? முன்னமே நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் கேளாமற் போனீர்கள். மறுபடியும் கேட்க வேண்டியதென்ன? அவருக்கு ஸ்ரீஷராக உங்களுக்கும் மனதுண்டோ? நீயே அவனுடைய சீசன், நாங்களோ மோசேயினுடைய சீசன். மோசேயுடனே தேவன் பேசினார் என்று அறிவோம். உன்னை குணமாக்கினவன் யார் என்றும் அறியோம். அவன் எங்கிருந்து வந்தான் என்றும் அறியோம். பிறவி குருடனுடைய கண்களை ஒருவன் திறந்தான் என்று உலகம் உண்டானது முதல் கேள்விப்பட்டதில்லையே. அவர் தேவனிடத்திலிருந்து வராதிருந்தால் ஒன்றும் செய்ய மாட்டாரே. முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயோ? இவன் சொல்லுகிறது தேவதூஷணம். இவனை புறம்பே தள்ளுங்கள். அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டபோது, நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறாயா? ஆண்டவரே, அவரிடத்தில் நான் விசுவாசமாயிருக்கும்படிக்கு அவர் யார்? நீ அவரை கண்டிருக்கிறாய். உன்னுடனே பேசுகிறவர் அவர்தான். ஆண்டவரே, நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறேன். காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும் நியாயம் தீர்ப்பதற்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். மனுகுலத்துக்காக ஜீவனை கொடுக்கும்படி வெளிப்பட்டவரே, மெய்யான தெய்வம் என்று ஏற்றுக்கொள்பவனே கண் திறக்கப்பட்டவன். அல்லாதவனோ கண்களிருந்தும் பார்வையற்றவனாய் இருக்கிறான். அவன் ஒளியினிடத்திற்கு வரான். இயேசு கிறிஸ்துவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறார். கண் திறக்கும் தெய்வம் அவரே.